பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? நிறைவான பலனை நம்ம ஆண்டவர்ட்ட இருந்து எப்படி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க நல்லா பைபிள்ல கவனிச்சு பாருங்க. நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். பாருங்க, நாம் ஜெபிக்கும் போது, தனிப்பட்ட முறையில ஜெபிக்கும் போது ரூம்குள்ள போயிட்டு கதவை சாத்திட்டு அந்தரங்கத்துல நாம் ஜெபிக்கணும். 4 செவுத்துக்குள்ள ஜெபிக்கணுங்கிறத கர்த்தர் நமக்கு கண்டித்திருக்கிறார். ஜெபிக்கும் போது மாத்திரமல்ல, குறிப்பா நம்ம தேவைகளை சொல்லி ஜெபிக்கும் போது இந்த மாதிரி நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா நம்முடைய தேவைகளை மத்தவங்க கிட்ட நம்ம என்ன செய்யக்கூடாது, எக்ஸ்போஸ் பண்ணவே கூடாது. முதல் காரியம், நம்ம எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. 2வது, அவங்க கிட்ட சொல்லக்கூடாது, எனக்கு இது வேணும், அது வேணும், எனக்கு இது குறையா இருக்கு, அது குறையா இருக்குன்னு சொல்லி நாம் சொல்வோமானால் கர்த்தர் நமக்கு நிறைவான பலனை தர முடியாது. என்னைக்குமே தெரிஞ்சுக்குங்க, நாம் தேவ சமூகத்திலிருந்து, அதாவது கர்த்தருடைய கையிலிருந்து வாங்குறதுதான் நிறைவான பலனே தவிர அவங்க கிட்ட இவங்க கிட்டன்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறோம்ல, இதுல நிறைவான பலன் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. தயவு செய்து நீங்களும் நானும் மனம் மாறணும். நிறைய ஏசப்பா பிள்ளைய இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் செய்யும் போதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி நிறைவான பலனை நமக்கு கொடுக்க முடியல. அதனால தயவு செய்து நாம் ஜெபிக்கும் போதும், குறிப்பா தேவைகளுக்காக ஜெபிக்கும் போதும் கர்த்தரையே சார்ந்திருப்போம். கர்த்தருடைய சமூகத்துல அந்தரங்கத்துல ஜெபிப்போம். வெளியரங்கமாய் கர்த்தர் நமக்கு பலன் தர ஆவலாக இருக்கிறார். வீடியோ லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களோட இடைப்பட்டு பேசுவாராக. God bless you.